இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.19 12th சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் செய்யுங்க. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபி நமக்கு நனி கொடுத்துட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் என்பதை சரிபார்க்கவும். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபின்ற ஒரு அணி நமக்கு கொடுத்துட்டு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சமமா அப்படின்றத நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டவையும் எடுத்து எழுதி ஏன்ற அணி பீன்ற அணி எழுதிக்கோங்க. நம்ம என்ன நிரூபிக்கணும், ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டிஷன் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் எல்ஹெச்எஸ் முதல்ல ஏவியும் பியும் மீனிங் பெருக்கல்னு அர்த்தம். ஏவியும் பியும் பெருக்கிட்டு வர்ற அணியை ஹோல் டிரான்ஸ்போஸ் அதாவது நிறைய நிரலை நிறையாவும் மாற்றி எழுதணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு பீன்ற அணியை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். நிரலை நிறையாவும் மாற்றி எழுதணும். அதே போல் ஏன்ற அணியை மாற்றி எழுதிட்டு இந்த ரெண்டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் பெருக்கி வர்ற அணியும் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி ஏ இன்ட்டு பி ஹோல் டிரான்ஸ்போஸும் நமக்கு அணியும் சமமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி ஏன்ற அணி இன்ட்டு பீன்ற அணி பெருக்கலாமா? முதல் நேரையை கொண்டு முதல் நேரில் பெருக்க போகிறோம். 5 இன்ட்டு 1 5 ப்ளஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 1 குறி ரொம்ப முக்கியம். ப்ளஸ் குறி கொடுத்துருக்காங்களா மைனஸ் குறி கொடுத்துருக்காங்களா, கிரியேட்டிவ் கொஷினை மாற்றி கேட்கலாம். கரெக்டாக பார்த்து என்ன நம்பருக்கு என்ன குறி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து எழுதுங்க. 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் 9 இன்ட்டு ப்ளஸ் 5 ப்ளஸ்ஸு 9 5 பிறகுனா 45. அடுத்து முதல் நிறை கொண்டு இரண்டாவது நிரல் 5 இன்ட்டு 7 35 ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு 2 4. அடுத்து ப்ளஸ் 9 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 9 இன்ட்டு 1 9. அடுத்து இரண்டாவது நிறையை கொண்டு முதல் நிரல் 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 8 இன்ட்டு ப்ளஸ் 5 ப்ளஸ்ஸு 8 5 பிறகுனா 40. இரண்டாவது நிறையை கொண்டு முதல் நிரல் 1 இன்ட்டு 7 7 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் 8 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 8 இன்ட்டு 1 8. சரிங்களா? இப்போ பாருங்கள் 5 2 45 ஆட் பண்ணலாமா? இப்போ கூட்டினா என்ன வரும், 52. அடுத்து பாருங்கள் 35 4 கூட்டினா 39. 39லேருந்து 9 கழிச்சிட்டோம்னா 30. அடுத்து 1 2 3 3 40 43. 7 4 கூட்டினா 11. 11லேருந்து 8 கழிச்சிட்டோம்னா மீதி 3. பெரியனுக்கான குறிப்பு ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ்ஸு 3. இது ஏபின்ற அணி. இப்போ மாற்றி எழுதலாமா? இது ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் மாற்றும் போது ஏபியும் கண்டுபிடிச்ச அணி என்ன, 52 30 43 3. இதை ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இப்படின்னா நிரலாக மாற்றி எழுத போகிறோம். நிறையா மாற்றி எழுத போகிறோம். 52 30. அடுத்து 43 3. இது ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ்க்கான அணி. அடுத்து இதே போல் ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள் பி கொடுத்துருக்காங்களா, பீன்ற அணி என்ன கொடுத்துருக்காங்க, 1 7 1 2 5 மைனஸ் 1. இதை மாற்றும் போது பி டிரான்ஸ்போர்ட் மாறுமா, நிறை நிரலாகவும் நிரல் நிறையாகவும் மாறும். அப்போ 1 1 5 1 1 5ன்னு வரும். 7 2 மைனஸ் 1 7 2 மைனஸ் 1. அதே போல் ஏன்ற அணி என்ன கொடுத்துருக்காங்க, 5 2 9 1 2 8. இப்போது ஏ டிரான்ஸ்போஸ் மாற்றும் போது இப்படி மாறும். 5 2 9 1 2 8. சரிங்களா? இல்லை ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து எழுதுறதுனால எழுதிக்கலாம்.
இப்போ பின்றன்னு எடுத்து எழுதி டிரான்ஸ்போஷன் மூலம் மேலே ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கொடுத்து மாற்றிக்கிறதுனாலும் சரி, டைரெக்டாக ஏன்றனிலேருந்து அப்படியே மாற்றி எடுத்து எழுதிட்டாலும் சரி. இப்போ ரெண்டு பெருக்கலாமா? பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். பி என்ன கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதணும், புக்கில் கற்று எழுதக்கூடாது. 1 1 5 7 2 -1. அதே போல் ஏ டிரான்ஸ்போஸ் என்ன 5 1 2 2 9 8. சரிங்களா? இப்போது ரெண்டு பெருக்கலாமா? பெருக்கும் போது பாருங்கள், முதல் நிறையை கொண்டு முதல் நிரலில் பெருக்க போகிறோம். அப்போது 1 × 5 பெருக்குனா என்ன 5 ப்ளஸ் 1 × 2 2 ப்ளஸ் 5 × 9 45. அடுத்து முதல் நிறையை கொண்டு இரண்டாவது நிரல் 1 × 1 1 ப்ளஸ் 1 × 2 2 ப்ளஸ் 5 × 8 40. அடுத்து 7 × 5 35 ப்ளஸ் 2 × 2 4 மைனஸ் 1 × 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 9 9. அடுத்து இரண்டாவது நிறையை கொண்டு இரண்டாவது நிரல் 7 × 1 7 2 × 2 4 மைனஸ் 1 × ப்ளஸ் 8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 8 8. இப்போ ஆட் பண்ணலாமா? பாருங்கள், ஆட் பண்ணும்போது 5 2 கூட்டினா 7 7 ப்ளஸ் ஒரு 45 எவ்வளோ 52. அடுத்து பாருங்கள் 1 + 2 3 3 + 40 43. 35 ஒரு 4 39 39ல் -9 லெஸ் பண்ணிட்டோம்னா மீதி 30. 7 + 4 11 11ல் 8 கழிச்சிட்டோம்னா 3 பிரிவின் கணக்கு ப்ளஸ்ன்றதுனால +3. இது வந்து பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்க்கான அணி. இப்போ நமக்கு பாருங்கள் therefore எல்ஹெச்எஸ்க்கான அணியும் ஆர்ஹெச்எஸ்க்கான அணியும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போது ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏன்னா சரிபார்க்கப்பட்டது. இதான் கேட்டிருக்காங்க, சரியான்னு செக் பண்ண சொல்லி. ஏன் சரிபார்க்கப்பட்டது இல்லை ஏன் நிறுவப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க.